13வது சாப்டர்ல நிமியினுடைய வம்சத்தை பத்தி பார்த்தோம். இந்த 14வது சாப்டர்ல சந்திர வம்சத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல சோம வம்சத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சோம வம்சத்துல ஐலன் முதலிய மன்னவர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இந்த ஐலன்கிறவன் தான் புரூரவன். 1000 தலையுடன் அனிருத்த ரூபியாக கர்ப்போதகத்துல சயனித்துக் கொண்டிருந்த பரம புருஷனுடைய நாபி என்று சொல்லக்கூடிய மடுவிலிருந்து ஒரு தாமர மலர் உண்டாச்சு. அதிலிருந்து பிரம்மதேவன் உண்டானான். அந்த பிரம்மதேவனுக்கு அத்ரி மகரிஷி பிள்ளையா பிறந்தார். அவருடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து சோமன் உண்டானான். அவன் அமிர்தமயமாக இருந்தான். பிரம்மதேவன் அவனை பிராமணர்களுக்கும் ஓஷதிகளுக்கும் ஆம்பல் முதலியவைகளுக்கும் பிரபுவாக ஏற்படுத்தினார். அவன் 3 லோகத்தையும் ஜெயிச்சு ராஜசூய யாகம் பண்ணினான். அவன் பிரகஸ்பதியினுடைய பத்தினியாகிய தாரையை கொழுப்புனால பலாத்காரமாக அபகரிச்சான். தேவதைகளுக்கு குருவான பிரகஸ்பதி தன்னுடைய பத்தினியான தாரைய விட்டுடும்படி அடிக்கடி சந்திரனை கேட்டும் கூட அவன் கொழுப்புனால விடவே மாட்டேன்னுட்டான். அப்போ அதை பத்தி தேவதைகளுக்கும் தானவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. சுக்கிரன் பிரகஸ்பதி கிட்ட உள்ள துவேஷத்தால அசுரர்களோட சேர்ந்துண்டு சோமனை தன்னோட பட்சத்துல இழுத்துனுட்டான். ருத்ரன் பூதகணங்களோடு கூடி பிரகஸ்பதிய அங்கீகரிச்சார். இந்திரன் சமஸ்த தேவகணங்களோடு கூடி பிரகஸ்பதியை அனுசரிக்கிறான். தாரையை பத்தி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தமே உண்டாச்சு. அதுல பல தேவதைகளும் பல அசுரர்களும் அழிஞ்சு போயிடுறா. அப்போ அங்கிரசு சோமனை விரட்டி பிரம்மதேவன் கிட்ட போய் சொல்றார். பிறகு சோமன் அதுக்கு பயந்துண்டு தாரைய அவளுடைய பர்த்தாவுக்கு கொடுத்துடுறான். அப்போ புருஷனான அந்த பிரகஸ்பதி தன்னுடைய மனைவி கர்ப்பிணியா இருக்கிறத தெரிஞ்சுண்டு உன்னிடத்துல பிறர் ஆதானம் பண்ணின கர்ப்பத்தை சீக்கிரத்துல நீ விட்டுடு. நீ இந்த கர்ப்பத்தை விட்டா உன்னை நான் பஸ்பம் பண்ணாமல் இருப்பேன். இல்லேன்னா ஸ்திரீங்கர்த்த கூட பார்க்காம உன்னை பஸ்பம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நாள் போச்சு. தந்தையின் ஒளியை உடைய ஒரு அழகான பிள்ளையை தாரை பிரசவிக்கிறார். அந்த புதல்வனிடத்துல பிரகஸ்பதி சோமன் இருவருக்கும் மன விருப்பம் உண்டாச்சு. இவன் என்னுடையவன், இவன் உன்னுடையவன், இல்லை இவன் உன்னுடையவன் அல்ல அப்படின்னு ஒத்தருக்கொத்தர் விவாதப்பட்டு இருந்தா. தேவதைகளும் ரிஷிகளும் தாரைய கேட்டா. அவ ஒண்ணுமே பதில் சொல்லல. அவளுடைய புதல்வன் தாரைய பார்த்து, கெட்ட நடத்தை உள்ளவளே, ஏன் உண்மைய சொல்லாம இருக்க? நான் யாரோட பிள்ளை, அத முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறான். புதல்வன் தாயை விரட்டுறத பார்த்த பிரம்மதேவன் இந்த தாரையை தனியா கூப்பிட்டு நல்ல வார்த்தைகளை சொல்லி இவன் யாரோட புதல்வன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவளும் மெல்ல மெல்ல மெதுவா சந்திரனோட புள்ளதான் அப்படின்னு சொல்றார். பிறகு சோமன் பிரம்மாவினுடைய அனுமதியினால அந்த புள்ளைய தான் ஏத்துக்கிறான். சந்திரன் புதல்வனுடைய ஆழ்ந்த மதியை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுக்கு பிரம்மதேவன் புதன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த புதன் கிட்டேந்து புரூரவசு பிறக்கிறான். சுத்தியும்னன் ஒரு வனத்துல புகுந்து பெண் உருவத்தை அடைஞ்சு இளை அப்படிங்கிற பேரோடு இருந்தா. அவளை பார்த்து புதன் காம விகாரம் அடைந்து ஒரு புதல்வனை அடைந்தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கா. அந்த புரூரவஸ்தான் இவன். தேவலோகத்துல இருக்கும் ஊர்வசி அந்த புரூரவசனுடைய சௌந்தர்யம், ஔதாரியம், சீலம், செல்வம், பராக்கிரமம், குணங்கள், காம்பீரியம் எல்லா குணத்தையும் நாரதர் மூலமாக கேட்டுட்டு அந்த ஊர்வசி மித்ராவருணர்களின் சாபத்தினால மனுஷ பெண்ணாக பிறக்க வேண்டிய காலம் வந்ததால மன்மத பானங்களால அடிபட்டு வருந்தி அந்த புரூரவசின் அருகாமைக்கு வந்து சேர்றா. அந்த ஊர்வசி மன்மதன் போல சுந்தரனும் புருஷர்கள்ல ரொம்ப சிறந்தவனுமான அந்த புரூரவச பார்த்து தைரியத்தோடு அவன் கிட்டக்க போறா. புரூரவன் அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தினால அப்படியே மயிர்கூச்சல் அடைந்து இனிமையா பேச ஆரம்பிக்கிறான். மிகச் சிறந்த அழகுடைய பெண்ணே,
உனக்கு நல்வரவு, உக்காந்துக்கோ. நான் நீ சொல்றபடியெல்லாம் பண்றதுக்கு சித்தமா இருக்கேன். உனக்கு நான் என்ன பண்ணணும்? நீ என்னோட மட்டும் இருந்தா போரும். நாம ரொம்ப சந்தோஷமா பல வருஷங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாள். அப்ப ஊர்வசி சொல்றா, அழகா, உன்னை பார்த்தவுடன் எந்த பெண் தான் உன்கிட்ட ஆசைப்பட மாட்டா? உன்னை பார்த்த மனமும் கண்ணும் உன்கிட்டேந்து மீண்டு போக முடியாது. மதியுடைய பெண்ணு உன்னை விரும்பி அடைஞ்சா அதுலேருந்து மீளவே மாட்டா. சௌந்தர்யலட்சுமி உன்னை விட்டு போகவே மாட்டா. மன்னவனே, இந்த ஆடுகளை நான் உங்ககிட்ட விட்டு வைக்கிறேன். இவற்றை என் குழந்தைகள் போல நீ பார்த்துக்கணும். இதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய உதவி. நான் உன்னோடு சந்தோஷமாக இருப்பேன். நான் அமிர்தத்தை மட்டுமே குடிப்பேன். அதனால வேற எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். மைதுன காலத்தை தவிர வேற எந்த சமயத்திலும் நீ ஆடை இல்லாமல் எனக்கு புலப்பட்டால் அந்த நிமிஷமே நான் புறப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் சொல்றான். புரூரவன் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். உன்னுடைய அழக நான் என்னன்னு சொல்லுவேன். உன்னுடைய கருத்தும் அவ்வளவு அழகா இருக்கு. உன் அழகு கருத்து ஆகிய இரண்டும் மனுஷ லோகத்தை அப்படியே மதிமயங்க பண்றது. தேவலோக பெண்ணான நீ தானே இங்க வந்து இருக்கும்போது யார்தான் உனக்கு அடிமையாக மாட்டா அப்படின்னு சொல்லி ஊர்வசிய புகழ்ச்சியா பேசின்னு இருக்கான். அந்த ஊர்வசியோடு புருஷ சிரேஷ்டனான புரூரவன் தேவதைகள்லாம் விளையாடக்கூடிய சைத்திரரதம் முதலிய உத்தியான வனங்கள்ல இஷ்டப்படி விளையாடின்னு சந்தோஷமா இருக்கான். அந்த ஊர்வசியோடு சதா ஓயாமல் விளையாடி கொண்டு இருக்கின்ற அந்த மன்னவன் அவளுடைய முகத்தினுடைய வாசனையினால வஞ்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் தன்னை மறந்து அதிலேயே சந்தோஷமாக காலத்தை கழிச்சான். தேவேந்திரன், என்னுடைய கொலு மண்டபம் ஊர்வசி இல்லாம ரொம்ப அழகாவே இல்ல, அதனால அவளை மறுபடியும் வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கந்தர்வர்களை அனுப்புறான். அந்த கந்தர்வர்கள் நடு ராத்திரியில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தெரியாம வந்து ஊர்வசி புரூரவசிடம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள சொன்ன அந்த ஆடுகளை தன்னுடைய மாயையினால திருடிந்து போயிடுறான். ஊர்வசி தன் குழந்தைகளை போல நினைச்சுட்டு இருந்த அந்த ஆடுகளை கந்தர்வர்கள் தூக்கிண்டு போறத பார்த்துட்டு, ஐயோ நான் பாழாக போனேனே, திறமையற்ற நபும்சகனான தன்னை வீரன்னு தானே நினைச்சுட்டு இருக்கோம் இந்த புருஷனால நான் பாழா போயிட்டேனே, இவனை நான் நம்பி இருக்கும்போது என்னுடைய ஆடுகளை திருடர்கள் திருடிண்டு போறாளே, நான் திறமையற்றவனை நம்பி புதல்வர்களை இழந்தேனே, பெண் பிள்ளைகள் வெளியே வர பயந்து இரவும் பகலும் படுத்திருப்பது போல இவனும் படுத்துன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லி அழறா. இப்படி வாக்குகளாகின்ற பானங்களால் அடிபட்டு மாவெட்டிகளால் அடிபட்ட யானை போல அந்த புரூரவன் கோபத்தோடு அறையில் ஆடையின்றி கத்திய எடுத்துண்டு அந்த ராத்திரியில புறப்பட்டு ஆடுகளை தேடி ஓடுறான். அப்போ அந்த கந்தர்வர்கள் ஆடுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு மின்னல்கள் போல மின்றா. அந்த ஆடுகளை திரும்ப அவன் ஓட்டிக்கொண்டு வரும்போது ஊர்வசி அவன் அறையில் ஆடையில்லாமல் இருக்கிறத பார்த்து தான் ஏற்கனவே செய்த அக்ரிமெண்ட்டுக்கு விபரீதமாக நடந்தான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயிடுறா. ஐலன் என்று பெயரை உடைய அந்த புரூரவன் படுக்கையில ஊர்வசிய காணாம அவளையே சதா நினைச்சுண்டு துக்கத்தோடு பைத்தியம் பிடிச்சவனை போல பூமியெல்லாம் சுத்துறான். இப்படி சுத்தின்றே இருக்கும்போது குருக்ஷேத்திரத்துல சரஸ்வதி நதிக்கரையில ஏகாந்தத்துல அந்த ஊர்வசியும் அவளுடைய சிநேகிதிகள் 5 பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப புரூரவன் சொல்றான், எனது அருமை மனைவியே, கொஞ்சம் நில்லு. என்னை இப்படி துக்க சாகரத்துல தள்ளாத. இது உனக்கு கொஞ்சமும் நியாயம் இல்ல. இன்னும் நாம ரகசியமா பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் பேசி முடிக்கலையே. நாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். உனக்காக அழகிய என்னோட தேகத்தை இவ்வளவு தூரம் இழுத்துண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல இப்போ இது விழப்போறது. இந்த உடலை செந்நாய்களும் கழுகுகளும் சாப்பிட போறது. நீ கருணை பண்ணாட்டா இதுதான் நிச்சயம் நடக்க போறது அப்படின்னு சொல்றான். அப்ப ஊர்வசி சொல்றா, நீ வீணா பிரதிஜை பண்ணாத, கொஞ்சம் தீரனா இரு, மரணம் அடையாதே. செந்நாய்கள் உன்னுடைய சரீரத்தை சாப்பிட வேண்டாம். ஸ்திரீகளின் சிநேகம் எப்பவுமே நிலை இல்ல. ஸ்திரீகளின் ஹிருதயம் செந்நாய்களின் ஹிருதயம் போலத்தான்.
அவளுக்கு மனசுல இரக்கம்ங்கிறது கிடையவே கிடையாது. பொறுமையும் கிடையாது. சாகசம்னா அவளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். தங்கள் மனசுக்கு இஷ்டமான காரியத்தை பண்ண எந்த சாகச காரியத்தை வேணாலும் பண்ணுவா. சொல்ப பிரயோஜனத்திற்காக கணவனையும் சகோதரனையும் கூட வதைச்சுடுவா. தங்கள் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காத மூடர்களிடத்துல தமக்கு பெரிய விசுவாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு சிநேகத்தை மறந்து மணவாளனை புதுசு புதுசா தேடின்னு இருப்பா. கள்ள புருஷனை விரும்பும் தன்மை உடையவா. தான் நினைச்சதை செய்வாளே தவிர ஒத்தருக்கும் அடங்க மாட்டா. அதனால நீ என்னோட சிநேகத்தை விட்டுடு. 1 வருஷம் ஆனதும் நீ என்னோடு ஒரு ராத்திரி கூடி இருப்பாய். அப்பொழுது நமக்கு இன்னும் சில பிள்ளைகள் பிறக்க போறது அப்படின்னு சொல்றா. அவளுடைய வார்த்தையை கேட்டு அவள் கர்ப்பிணி என்பதை அறிந்து சரின்னு சொல்லி தன்னுடைய பட்டணத்துக்கு போறான். ஓராண்டுக்கு பிறகு மறுபடியும் ஊர்வசி வரா. அந்த புரூரவன் வீரபுத்திரனோடு வருகின்ற ஊர்வசியை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அவளோடு மறுபடியும் ஓரிரவு சந்தோஷமாக இருக்கான். மறுபடியும் தன்னை விட்டு பிரிய முடியாமல் வருந்தும் அவங்கிட்டக்க ஊர்வசி மறுபடியும் சொல்றா, கந்தர்வர்களை நீ சோஸ்திரம் பண்ணு. நீ என்னோட லோகத்துக்கு வரும்படியான ஒரு உபாயத்தை அவ சொல்லுவா அப்படின்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்லி கந்தர்வால சோஸ்திரம் பண்றான். கந்தர்வர்களும் சந்தோஷம் அடைஞ்சு அக்னிஸ்தாலி அப்படிங்கிற ஒரு அக்னியாதானம் பண்றதுக்கான ஒரு பாத்திரத்தை அவனுக்கு கொடுக்கறா. அவன் ஊர்வசியை பெறுவதற்கு சாதனமாக கொடுத்த அந்த அக்னிஸ்தாலிய ஊர்வசியாகவே நினைச்சுண்டு வனத்துல திரிஞ்சுண்டு இருக்கான். அந்த பாத்திரத்தை ஒரு தரம் மறந்து வனத்திலேயே வச்சுட்டு வீட்டுக்கு போய் இரவுல தினந்தோறும் அந்த ஸ்தாலிய நினைச்சுட்டே இருக்கான். அதுக்குள்ள திரேதாயுகம் ஆரம்பிச்சுடுத்து. அப்போ அந்த புரூரவனுடைய மனசுல எஜ்ஜாத கர்மங்களை சொல்லும் வேதங்கள் எல்லாம் தோன்றியது. அதுக்கப்புறம் அவன் ஸ்தாலியை வைத்த இடத்துக்கு போய் அங்கு வன்னி மரத்தின் அடியில அரச மரம் முளைச்சிருக்கிறத பார்த்து தன்னுடைய மனசுல தோன்றின வேத வாக்கியத்துல வன்னி மரத்திலிருந்து அக்னியை கடைந்து எடுப்பது என்னும் பொருளை தெரிந்து கொண்டு அந்த வன்னி மரத்திற்கு இடையிலே முளைத்திருக்கின்ற அரச மரத்தை அக்னியை கடைந்து எடுப்பதற்கு உரிய கருவியாக நினைச்சு அந்த அரச மரத்தினால் அக்னியை கடைவதற்கு உரிய 2 கட்டைகளை ஏற்படுத்தி ஊர்வசியின் லோகத்தை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால மந்திரத்தை உச்சரிச்சுண்டு கீழ் அரணிக்கட்டையை ஊர்வசியாகவும் மேல் அரணிக்கட்டையை தானாகவும் 2ற்கும் இடையில் உள்ள கட்டையை தன்னுடைய பிள்ளையாகவும் தியானித்துக் கொண்டு கடையறான். அவன் கடைந்ததால அப்போ அக்னி உண்டாச்சு. அது போக்கிய வஸ்துக்களை எல்லாம் தரக்கூடியது. அந்த அக்னி வேதத்தில் விதிக்கப்பட்ட ஆதானம் என்னும் சம்ஸ்காரம் செய்யப்பட்டு ஆகவனீயம், கார்கபத்தியம், தட்சிணம் அப்படின்னு 3 வகையாக பிரியறது. அதை தன்னுடைய புண்ணிய லோகத்தை விளைவிக்கும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டான். அவன் ஊர்வசி லோகத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்னியினால யாக பலன்களை கொடுக்கும் சமஸ்த தேவதா சொரூபனான தன்னை பற்றியவனுடைய வருத்தங்களை போக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு விஷயமாகாத அந்த பகவான ஆராதனை பண்ணினான். முன்பு கிருதயுகத்துல சமஸ்த வர்ணங்களுக்கும் மூல காரணமான பிரணவம் மட்டும்தான் வேதமாய் இருந்தது. நாராயணன் ஒருவனே தெய்வமாக இருந்தான். லௌகீகமான அக்னி மட்டும்தான் இருந்தது. ஹம்சர்கள் என்ற ஒரு வர்ணமே இருந்தது. திரேதா யுகத்தின் ஆரம்பத்துல புரூரவனிடமிருந்து 3 வேதங்கள் உண்டாச்சு. கிருத யுகத்துல அனைவருக்கும் சத்துவகுணம் தலையெடுத்து இருந்தது. திரேதா யுகத்துல பெரும்பாலும் ரஜோகுணம் தலையெடுத்து இருந்தது. வேதங்கள் எல்லாம் பலவாறு பிரிந்து புரூரவன் மூலமாக கர்ம மார்க்கம் வெளிப்பட்டது. அந்த புரூரவ மன்னவன் தான் பிள்ளையாக அபிமானித்த அக்னியின் மூலமாக கந்தர்வ லோகத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 14வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 15வது அத்தியாயத்துல புரூரவனுடைய வம்சமும் பரசுராமன் கார்த்த வீர்யாஜனனை கொன்ற விருத்தாந்தத்தையும் சொல்றா. அதை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.